மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது முத்தமிழறிஞர் மூதறிஞர் தமிழ் சமுதாயத்தின் தனிபெரும் தலைவர், கோடிக்கணக்கான தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், திராவிட இனத்தின் தந்தை, உலக தமிழர்களுடைய இரட்சகனாக தமிழை செம்மொழியாக்கிய செம்மொழி நாயகர், நமது அன்பு தலைவர், காலமெல்லாம் இந்த இனத்திற்காக உழைத்து ஓய்வில்லாமல் ஓய்வறியா உழைப்பாளியாய் உழைத்து இன்னைக்கு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நமது முத்தமிழறிஞர், நம் குடும்ப தலைவர், தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள். தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் விழாவில் உங்களோடு பேசுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தலைவர் கலைஞர் அன்னை அஞ்சுகை கருவறையில் ஆணாக கருத்தரித்து இந்த மண்ணிலே எப்பொழுது அவர் காலடி பட்டதோ அந்த நிமிடம் முதல் இந்த மண்ணில் அவர் வாழ்ந்த ஒரு நாளும் ஒரு நிமிடமும் வரலாறு. கடவுள் மறுப்பாளர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நாத்திகவாதி. ஆனால் அவர் மறைந்த பிறகுதான் தமிழ் இனத்திற்கு தெரிகிறது, இவர்தான் நம் தமிழ் கடவுள். எப்படி தமிழ் கடவுள் முருகனோ அப்படி நம் தமிழ் கடவுள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று இன்றைக்கு நாடே தலைவர் கலைஞரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜூன் 3ஆம் தேதி இன்று தலைவர் கலைஞர் பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று அரசு அறிவித்தது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்று முதல் இனி வருடம் ஜூன் 3ஆம் தேதி தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் விழாவை குறிப்பிடும் பொழுது ஜூன் 3 செம்மொழி நாள். இது செம்மொழி நாளாக கொண்டாடப்படும். ஏனென்றால் நம் அன்னை தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தது நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். தலைவர் கலைஞர் தான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தார். எனவேதான் ஜூன் 3ஆம் தேதி தலைவர் கலைஞர் பிறந்த இன்று செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று நமது முதல்வர் தலைவர் தளபதி, அரசாங்கம், ஒட்டுமொத்த தமிழிலுமே அறிவித்து இன்றைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழாவை இன்றைக்கு செம்மொழி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தலைவன் வரலாறுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் போராது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் PhD செய்திருக்கிறார்கள், முனைவர் பட்டம் தலைவர் கலைஞரை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இது தலைவர் கலைஞருடைய அரசியல் பிரவேசம் வயது என்னவென்று கேட்டால் 14 வயது. ஆடி விளையாடுகிற வயது, ஓடி ஆடி விளையாடுகிற வயது. 14 வயதில் திருவாரூர் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர், காய்ச்சட்டை போட்டிருக்கிற மாணவன் திருவாரூர் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் வீதியிலே ஒரு முழக்கம் கேட்கிறது, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்கின்ற முழக்கம் நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய செவிகளிலே கேட்டவுடன் உடனடியாக கையில் இந்த பாடப்புத்தகத்தை வகுப்பறையிலே தூக்கி எறிந்து விட்டு வகுப்பறையிலிருந்து வெளியே ஓடோடி சென்று அந்த ஊர்வலத்திலே பங்கேற்று கையிலே தமிழ் கொடி ஏந்தி ஊர்வலத்திற்கு முதல் நபராக அந்த 14 வயது அந்த சின்னஞ்சிறிய சிறுவனாக கலைஞர் கையிலே தமிழ் கொடி ஏந்தி, இந்து என தேடி வந்த பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவலை என புயல் முனத்தோடு போர் முனத்தோடு கையிலே தமிழ் கொடி ஏந்தி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று மொழி போராட்டத்தில் 14 வயதிலே பங்கேற்ற தலைவன் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 14 வயதில் மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்த தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர். அதன் பிறகு அண்ணாவை சந்திக்கிறார், பெரியாரை சந்திக்கிறார், பெரியாரோடு பயணிக்கிறார், அண்ணாவோடு பயணிக்கிறார். பெரியார் நடத்திய பத்திரிகையிலே துணை ஆசிரியராக பணியாற்றுகிறார். பகுத்தறிவு பிரச்சார கூட்டங்களிலே பங்கேற்கிறார். அண்ணாவோட கூட்டத்துக்கு செல்லுகிறார், பெரியாரோட கூட்டத்திற்கு செல்லுகிறார். ஆரிய கூட்டத்தை எதிர்த்து பேசுகிறார், திராவிடத்தை பேசுகிறார், மூட நம்பிக்கை எதிர்த்து பேசுகிறார். புதுவையிலே தலைவர் கலைஞர் தாக்கப்படுகிறார். நான் தலைப்புச் செய்திகளாகத்தான் சொல்லுகிறேன். புதுவையிலே தலைவர் கலைஞர் தாக்கப்படுகிறார். அவரை தூக்கி எறிந்துவிட்டு செல்கிறார்கள்.
பெரியார் இடத்திலே தலைவர் கலைஞர் அழைத்து செல்கிறார். பெரியார் மருந்து போட்டு விட்டு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த தம்பிக்கு நான் மருந்து போடுகிறேன், எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு மருந்து போட போகிற தம்பிதான் இந்த தம்பி என்று கலைஞரை பார்த்து சொன்னார். தொடர்ந்து அரசியல் பயணம், கள்ளக்குடி போராட்டத்தில் ரயில் தண்டவாளத்திலே தலை வைக்கப்படுகிறார், கைது செய்யப்படுகிறார். அப்பொழுது அறிஞர் அண்ணா கடிதம் எழுதினார், பாளையங்கோட்டை சிறையிலே அடிபட்டு கிடக்கும் என் தம்பி கலைஞர் கருணாநிதி ரயில் தண்டவாளத்திலே தலை வைத்துப்படும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் இரண்டும் சமதாக கருதக்கூடியவர் என் தம்பி கருணாநிதி என்று தலைவர் கலைஞரை பாராட்டினார். எத்தனை பராசக்தி தொடர்ந்து எத்தனை படங்களுக்கு கதை வசனம். முதல் குளித்துளையிலே நின்றார். குளித்தலையில தேர்தலில் நின்றவர் சட்டமன்ற உறுப்பினர்கள். கடைசியாக திருவாரூர். உலக அரசியல் வரலாற்றில், நான் இந்திய அரசியல் வரலாறு சொல்லவில்லை, உலக அரசியல் வரலாற்றில் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் வென்று காட்டிய ஒரே தலைவர் யார் என்று கேட்டால் 102வது பிறந்த நாள் விழா கண்டு இன்றைக்கு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் ஒருவர்தான் தமிழுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர். உலக அரசியல் அரங்கத்தில், உலக அரங்கத்தில் தமிழுக்கு பேரை தேடி தந்த தலைவர் கலைஞர். வள்ளுவனுக்கு உருவம் தந்த தலைவர் கலைஞர். தொல்காப்பியம் என்று சொன்னால் மிகவும் கடினமான ஒரு இலக்கணம். அதை எளிமையாக நமக்கு தொல்காப்பியத்தை தந்த வாழும் தொல்காப்பியனாக வள்ளுவருக்கு உரை, திருக்குறளுக்கு உரை எழுதி, சிலப்பதிகாரம், இப்படி தலைவர் கலைஞருடைய படைப்புகள், அவர் நாடகம், கதை வசனம், அவருடைய மேடை பேச்சுக்கள், நெஞ்சுக்கு நீதி படித்தால் போறோம் கலைஞர் யார் என்று தெரிந்து கொள்வார்கள். என்னை பொறுத்த மட்டில் தலைவர் கலைஞர் எங்களை விட்டு பிரிந்ததாக ஒரு உணர்வே இல்லை. உடல் அளவிலே தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் எல்லோரும் உள்ளத்திலும் தலைவர் கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு தமிழன் இதயத்திலும் தலைவர் கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாதனை 1 2 தலைவர் கலைஞருடைய பிறந்த இந்த நன்னாளில் அவருடைய ஒரு சாதனைகளை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்ட விரும்புகிறேன். எத்தனை சாதனைகள் ஐயா அந்த தலைவன் செய்திருப்பது, எத்தனை சாதனைகள். வாழ்கிற காலமெல்லாம் 5 முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த பொழுதெல்லாம் சாதனை செய்த தலைவன். இதோ தலைவர் கலைஞருடைய 102வது பிறந்த நாள் விழாவில் அவருடைய சாதனைகளை ஒரு சிலதை உங்களுக்கு நான் மை சென்னை 360 யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு பட்டியலிட்டு காணுகிறேன். 102வது பிறந்த நாள் விழா காணுகிற முத்தமிழறிஞர், மூதறிஞர், திராவிட இனத்தின் தலைவர், தமிழர்களின் தலைவர், தமிழினத்தின் ஒரே தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க, தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க, தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க. இதோ 102வது பிறந்த நாள் விழா காணுகிற தலைவர் கலைஞரின் சாதனைகளிலே ஒரு சிலது உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டுகிறேன். அரசு போக்குவரத்து துறை என்ற துறையை உருவாக்கியது கலைஞர். பஸ் போக்குவரத்தை தேசிய மையமாக்கியது கலைஞர். மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்தது கலைஞர். 1500 பேர் கொண்ட கிராமங்களில் சாலை வழித்தடம் அமைத்தது கலைஞர். 1500 பெயரை கொண்ட கிராமங்களுக்கு சாலை வழித்திட்டம் அமைத்தது கலைஞர். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தது கலைஞர். குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது கலைஞர். இலவச கண்ணோடி திட்டம் கொடுத்தது கலைஞர். பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லம் அமைத்து தந்தது கலைஞர். கை ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது கலைஞர். இலவச கான்கிரீட் வீடுகளை ஒதுக்கப்பட்டோருக்கு கொடுக்கும் திட்டம் வகுத்தது கலைஞர். இலவச கான்கிரீட் வீடுகளை ஒடுக்கப்பட்டோர்களுக்கு இலவச கான்கிரீட் வீடுகளை கொடுக்கும் திட்டத்தை வகுத்தவர் கலைஞர். குடியிருப்பு சட்டம், வாடகை நிர்ணயம் போன்றவை கொண்டு வந்தது கலைஞர். இந்தியாவிலே முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கலைஞர். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான துறை அமைத்தது கலைஞர். அரசியல் அமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைப்பை அமைத்தது கலைஞர். அரசியல் அமைப்பில் இடஒதுக்கீடு பிசி 31%, எஸ்சி 18% ஆக உயர்த்தியது கலைஞர்.
+2 வரை இலவச கல்வி உருவாக்கியது கலைஞர். மே 1 சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை அறிவித்தது கலைஞர். வாழ்ந்த மனிதரான நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறையாய் அறிவித்தது கலைஞர். முதல் விவசாய கல்லூரி கோவையிலே உருவாக்கியது கலைஞர். அரசு ஊழியர்கள் குடும்ப நல திட்டம் தந்தது கலைஞர். அரசு ஊழியர்கள் மேலான ரகசிய அறிக்கை முறையை ஒழித்தது கலைஞர். மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தது கலைஞர். கோயில்களில் குழந்தைகளுக்கான கருணை இல்லம் தந்தது கலைஞர். சேலம் இரும்பு தொழிற்சாலை அமைத்தது கலைஞர். நில விற்பனை வரைவுரை சட்டம் அமைத்தது கலைஞர். 2ஆம் அலகு நிலக்கரி மின் உற்பத்தி நெய்வேலியில் கொண்டு வந்தது கலைஞர். பெட்ரோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலை தூத்துக்குடியில் கொண்டு வந்தது கலைஞர். சிட்கோ உருவாக்கியது கலைஞர். உப்பு வாரியம் அமைத்தவர் கலைஞர். சிப்காட் உருவாக்கியது கலைஞர். தேயிலை வாரியம் அமைத்தது கலைஞர். உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோரில் தமிழ் இஸ்லாமியர்கள் போல் சேர்த்தது கலைஞர். உருது பேசுகிற இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தது கலைஞர். பயனற்ற நிலத்தின் மீதான வரி நீக்கம் கொண்டு வந்தது கலைஞர். மனுநீதி திட்டம் தந்தது கலைஞர். பூம்புகார் கப்பல் நிறுவனம் தந்தது கலைஞர். பசுமை புரட்சி திட்டம் தந்தது கலைஞர். கொங்கு வேளாளர் இனத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தது கலைஞர். மிக பிற்படுத்தப்பட்டோரில் வன்னியர் சீர் மரபினரை சேர்த்தது கலைஞர். மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% தனி இடஒதுக்கீட்டு தந்தது கலைஞர். அருந்ததியின மக்களுக்கு தனி இடஒதுக்கீட்டு தந்தது கலைஞர். பழங்குடியினருக்கு 1% தனி இடஒதுக்கீட்டு தந்தது கலைஞர். மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இலவச கல்வி தந்தது கலைஞர். வருமான உச்ச வரம்பு கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு இலவச கல்வி இளங்கலை பட்டமளிப்பு வரை தந்தது கலைஞர். தாழ்த்தப்பட்டோருக்கு இலவச கல்வி தந்தது கலைஞர். இந்தியாவிலே முதன்முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தது விவசாயிகளின் தோழன் தலைவர் டாக்டர் கலைஞர். சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை சட்டமாக்கியது தாய் குலத்தின் தங்க தலைவன், தாய் குலத்தின் பாதுகாவலர் நமது தலைவர் கலைஞர். அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்டு தந்தது கலைஞர். ஆசியாவிலே முதன்முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தது கலைஞர். ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர். விதவை பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர். நேரடி நெல் கொள்முதல் மையம் தந்தது கலைஞர். தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வணிக கழகம் அமைத்தது கலைஞர். நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலை ஏற்றம் செய்தது கலைஞர். கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர். பெண்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்தது கலைஞர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நிறுவியது கலைஞர். பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவியது கலைஞர். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி நிறுவியது கலைஞர். காவேரி நடுவர் மன்றம் அமைத்ததற்கு காரணம் நம் தலைவர் கலைஞர். உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தது கலைஞர். உள்ளாட்சி பதவிகளில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது கலைஞர். ஒரு பெண் மேயரில் ஒருவர் தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து வர செய்தது கலைஞர். மெட்ராஸை சென்னையாக்கியது கலைஞர். முதல் தடவை விதவை பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இடம் அளித்தது கலைஞர். தொழிற்சாலைகளுக்கான வெளிப்படை கொள்கை அமைத்தது கலைஞர். முதல் தடவை விதவை பெண்கள் தொழில் தொடங்க உதவியர் கலைஞர். கான்கிரீட் சாலை அமைத்தது கலைஞர்.
தொழிற்சாலை கல்வியை கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு செய்தது கலைஞர். ஐயன் திருவள்ளூருக்கு சிலை வைத்தது கலைஞர். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்தது கலைஞர். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்தது கலைஞர். எனவேதான் இன்று ஜூன் 3ஆம் தேதி இன்று தலைவர் கலைஞர் பிறந்த நாள் விழா செம்மொழி நாளாக இந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படும் என்று தலைவர் தளபதி அறிவித்திருக்கிறார். செம்மொழி மாநாடு நடத்தியவரும் கலைஞர். இந்த உலகத்தில் முதல் செம்மொழி மாநாடு நடத்தியவர் தலைவர் கலைஞர். சத்துணவிலே கொண்டைக்கல்லை வாழைப்பழம் சேர்த்தது தலைவர் கலைஞர். பால்வலை, பேருந்து கட்டணம், மின்சார கட்டணம் உயர்த்தி மக்களை துன்புறுத்தாதவர் தலைவர் கலைஞர். விவசாய கடனை அறவே தள்ளுபடி செய்து விவசாய மக்களை காத்தவர் கலைஞர். அது 2006, 2011 ஆட்சி காலகட்டத்தில். அது 2006, 2011 வரை 5 ஆண்டுகளில் பட்டினி சாவு இல்லாத மாநிலம் தமிழகம் என்று சாதித்து காட்டியவர் நமது தலைவர் கலைஞர். நியாய விலை கடைகளிலே மல்லிகை பொருட்கள், வாசனை சாமான்கள், சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, வெந்தயம், விரஞ்சி இலை, முதற்கற்கண்டு அனைத்தும் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். விலைவாசி அதனால்தான் கட்டுக்குள் இருந்தது அன்று. இன்றைக்கு எத்தனை பேருக்கு பருப்பு, சர்க்கரை முழுமையாக கிடைக்கிறது என்று அதிமுக ஆட்சியில் நாம் பேசினோம். அதனால் தலைவர் கலைஞர் ஆட்சி காலகட்டத்திலே எல்லா பொருட்களும் மலிவு விலையில விற்கப்பட்டது. ஆனால் அதிமுக ஆட்சியிலே விலைவாசிகள் எல்லாம் உயர்த்தப்பட்டது. அன்றைக்கு உயர்த்தப்பட்ட பொழுது அன்றைக்கு நான் குறிப்பிட்டது போல் இந்த நியாய விலை கடைகளிலே மல்லிகை பொருட்கள், வாசனை சாமான்கள் வழங்கிய பொழுது அனைத்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க செய்தவர் கலைஞர். விலைவாசி அதனால்தான் கட்டுக்குள் இருந்தது அன்றைக்கு. இப்படிப்பட்ட பொருட்கள், அதாவது நீங்க மல்லிகை சாமான்ல போய் வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் நியாய விலை கடையிலே மலிவு விலையில வழங்கியதால் தான் விலைவாசி எல்லாம் அன்றைக்கு கட்டுக்குள்ளே இருந்தது. ஈழத்தமிழர்களுக்காக இருமுறை ஆட்சியை துறந்தவர் தலைவர் கலைஞர். ஈழத்தமிழர்களுக்காக இருமுறை ஆட்சி துறந்தவர் கலைஞர். இன்றைக்கு யாரோ ஈழத்தமிழர் பேரை சொல்லி பிளப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஈழத்தமிழர்களுக்காக 2 முறை கழக அரசை நமது ஆட்சி பறிபோனது. 2 முறை ஆட்சியை துறந்தவர் கலைஞர். நன்றி கடனாக நாம் ஈழத்தமிழர்களுக்காக 2 முறை ஆட்சி இழந்தோம். அதற்கு நன்றி கடனமாக தேர்தல் நேரத்தில் பலி கலைஞர் மீது விழும் என்று தெரிந்தே தமிழகத்தில் வைத்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்தனர் விடுதலை புலிகள். அதனால் கொலைப்பலி சுமந்தது யார் என்று கேட்டால் நம் தலைவர் கலைஞர். ராஜீவ் கொலைக்கு திமுக தான் காரணம் என்று ஜெயின் கமிஷன் சொன்ன பொழுது கழகத்தின் மீது படிந்த கொலைப்பலியை துடைத்தவர் நம் தலைவர் கலைஞர். சமத்துவபுரம் கண்டது கலைஞர், உழவர் சந்தை தந்தது கலைஞர், டைட்டில் பார்க் முதல் எலாக்ட் ஐடி செஸ் பார்க்குகளை கொண்டு வந்தவர் கலைஞர். தமிழகத்தில் தொழில் புரட்சியும் கணினி புரட்சியும் கொண்டு வந்தவர் கலைஞர். தொல்காப்பியர் பூங்கா, செம்மொழி பூங்காக்கள் அமைத்தவர் கலைஞர். சமச்சீர் கல்வி கொண்டு வந்தது கலைஞர். இந்தியாவிலே முதலாக சென்னை அண்ணா மேம்பாலம் முதல் கோவை அடுக்கு மேம்பாலம் வரை பல நகரங்களிலே பல்வேறு மேம்பாலங்கள் கட்டியது கலைஞர். ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டியது கலைஞர். திராவிட கலை நுட்பத்தோடு, அந்த கலை நுட்பத்தோடு புதிய தலைமை செயலகம் கட்டியது கலைஞர். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற நிலை மாற்றி மத்திய அமைச்சரவையிலே தமிழகத்திற்கு அமைச்சர் பதவிகளை அள்ளி வந்ததோடு மாநிலத்தின் வளர்ச்சியை துரிதப்படுத்தியவர் கலைஞர். சென்னை அருகில் பன்னாட்டு தரம் வாய்ந்த கடற்சார் தேசிய பல்கலைக்கழகம் நேஷனல் மேரைன் யூனிவர்சிட்டி அமைத்தவர் கலைஞர். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தவர் கலைஞர். கோவையில் உலக தரத்திலான மத்திய பல்கலைக்கழகம் தந்தவர் கலைஞர். திருச்சியிலே இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் IIM கொண்டு வந்தவர் கலைஞர். ஆசியாவிலே முதன்முறையாக சென்னைக்கு அருகிலே
ஒன்றுக்கு மேற்பட்ட உடல் ஊனமுற்றோருக்கான தேசிய நிறுவனம் கொண்டு வந்தவர் கலைஞர். சென்னையிலே மத்திய அதிரடிப்படை மையம் NSI நிறுவியவர் கலைஞர். திருச்சியிலே தேசிய சட்ட கல்லூரி நேஷனல் லா காலேஜ் கொண்டு வந்தவர் கலைஞர். தாம்பரத்திலே தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் கொண்டு வந்தவர் கலைஞர். உரக்கடத்தில் 470 கோடி ரூபாய் முதலீட்டில் மத்திய அரசின் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைத்து தந்தவர் கலைஞர். கிண்டி, கத்திப்பாரா, கோயம்பேடு, பாடி போன்ற இடங்களில் உள்ள மிகப்பெரிய மேம்பாலங்கள், துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதி போன்றவை இந்த காலகட்டத்தில் உருவாக்கியவர் தலைவர் டாக்டர் கலைஞர். சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் அமைத்தவர் கலைஞர். 120 கோடி ரூபாய் செலவிலே சேலம் அரசினர் மோகன குமாரமங்கலம் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மேம்பாட்டை கொண்டு வந்தவர் கலைஞர். கரூர், ஈரோடு, சேலம் ஆகிய 3 இடங்களிலே சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா அமைத்தவர் கலைஞர். 1950 கோடி, 1650 கோடி, 1650 கோடி ரூபாய் செலவிலே சென்னை துறைமுகம், மதுரவாயிலிடையே பறக்கும் சாலைகள் துவக்கும். 2427 கோடி ரூபாய் செலவிலே சேது சமுத்திர திட்டப்பணிகள் தொடக்கும். 908 கோடி ரூபாய் செலவிலே நெமிலியில் 908 கோடி ரூபாய் செலவிலே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் மற்றொரு திட்டம். தமிழகத்துள்ள மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்தும் அகில ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி. 1828 கோடி ரூபாய் செலவிலே 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளித்தார் கலைஞர். சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், சென்னை, திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம். 1553 கோடி ரூபாய் செலவிலே சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம். கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை முதல் 56,664 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவிலே 4,676 கிலோமீட்டர் நீள தேசிய நெடுஞ்சாலையில் 3,276 கிலோமீட்டர் சாலைகள், 4 வழி சாலைகளே மேம்பாட்டுகளை கொண்டு வந்தவர் கலைஞர். நெசவாளர் சமுதாயத்தினர் பெரும்பயன் எய்திட சென்வாட் வரி நீக்கியவர் கலைஞர். இந்தியா முழுவதும் விவசாய கூட்டுறவு அமைப்புகளில் வங்கிகளில் பெற்றிருந்த ரூபாய் 72,000 கோடி மதிப்பிலான கடனும் வட்டியும் மத்திய அரசால் தள்ளுபடி செய்யப்பட்டது கலைஞரின் பரிந்துரையின் பேரில். இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கு பல 100 கோடி ரூபாய் கல்வி கடன். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற திட்டத்தை கொண்டு வந்து பல மாவட்டங்களிலே புதிய மருத்துவ கல்லூரிகளை அமைத்தவர் கலைஞர். திமுக ஆட்சி 42 அணைகள் கட்டப்பட்டது. திமுக ஆட்சியிலே 42 அணைகள் கட்டப்பட்டது. அதில் ஒரு அணைதான் எங்கள் குடியாத்தத்தில் மோர்தன அணை. கோவைக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி திட்டம் 1973ஆம் ஆண்டு துவக்கி செயல்படுத்தியது கலைஞர். கோவைக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி திட்டத்தை 1973ஆம் ஆண்டு துவக்கி செயல்படுத்தியது நம்முடைய தலைவர் கலைஞர். அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் முதல் பகுதியான கோவைக்கு குடிநீர் வழங்கும் பவானி அத்திக்கடவு திட்டம் என்ற அந்த திட்டத்தை 2001 6 ஆண்டுகளிலே செயல்படுத்தியவர் கலைஞர். சென்னையிலே கோயம்பேடு காய்கனி அங்காடி, சென்னை மருத்துவ கல்லூரி கட்டிடம், நாமக்கல் கவிஞர் மாளிகை, பனகல் மாளிகை, சென்னை ட்ரேட் சென்டர், புதிய தலைமை செயலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், இப்படி எண்ணற்ற பெரிய திட்டங்களை கட்டிய திமுக தான், நம் தலைவர் கலைஞர் தான். செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, பெரம்பூர் மாறன் பூங்கா, அண்ணா நகர் பூங்கா, இப்படி பல பல பூங்காக்களை சென்னையிலே உருவாக்கியதும் திமுக ஆட்சியில் தான். சோழிங்கநல்லூர் சிஸ், சிறுசேரி சிஸ், ஐடி கோவை, மதுரை, திருச்சி என முக்கிய நகரங்களிலே ஐடி பார்க்குகள் என பல தொழில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து மென்பொருள் துறையிலே சென்னையை முக்கிய இடம் பிடிக்க செய்தது தலைவர் கலைஞர். சென்னை துறைமுக விரிவாக்கம், எண்ணூர் துறைமுகம், காட்டுப்பள்ளி துறைமுகம், நின்று போன கிருஷ்ணா கால்வாய் குடிநீர் திட்டம் என்று சென்னையின் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்ததும் தலைவர் கலைஞர் தான், தலைவர் கலைஞர் தான். பல பின்தங்கிய மாவட்டங்களிலே சிறப்பு பொருளாதார
மண்டலங்களை அமைத்து தொழில் வளர்ச்சிக்கு உதவியது திமுக. தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதி மற்றும் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் முன்னிலை வகிக்க காரணம் திமுக. 2006-11 திமுக ஆட்சியில் மட்டுமே சுமார் 7 பெரிய புதிய மின் உற்பத்தி நிலையங்களை மேட்டூர், வல்லூர், எண்ணூர் போன்ற இடங்களில் துவக்கப்பட்டன. துவக்கியவர் தலைவர் கலைஞர். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி 33% அதிகரித்தது. 2006-11 திமுக ஆட்சியின் போதுதான் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியிலே இந்தியாவின் முதன்மை மாநிலமாக்கியது கலைஞரின் திமுக ஆட்சி. அதன் காரணமாக இந்தியாவிலே ஜிடிபியில் 2ஆம் இடத்தை இருப்பது தமிழ்நாடு. ஜிஎஸ்டி வரி வசூலும் 2ஆம் இடத்தில். அதிக அளவு வரி செலுத்தும் உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு முன்னிலை வகித்தது. தமிழ் மொழியிலும் கோவில்களிலே அர்ச்சனை செய்யும் பயிற்சியும் சட்டமும் போடப்பட்டது திமுக ஆட்சியிலே. அந்த சாதனை செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். 2006-11 திமுக ஆட்சி மட்டும்தான் 2459 இந்து கோயில்களுக்கு திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு விழாக்கள் நடைபெற்றது. ஆசியாவிலே பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜர் கோயில் தேரோட்டம் 1948ஆம் ஆண்டோடு நிறுத்திவிட்டது. அதை பழுது பார்த்து புறையமைத்து 1970ஆம் ஆண்டில் 25 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தேரோட்டத்தை நடத்தியவர் நமது தலைவர் கலைஞர். இப்படி சாதனை பட்டியல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணத்திற்கு 1960களில் மேற்கு வங்க மாநிலத்தின் தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு 390 ரூபாய், தமிழ்நாட்டில் 330 ரூபாய். அதனால் 2011 மேற்கு வங்க மாநிலத்தின் தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு 80,000. தமிழர்களின் சராசரி வருடாந்திர வருமானம் 1,36,000 ரூபாய். 1960 இந்தியாவின் ஏழை மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு 2011 நாட்டின் பணக்கார மாநிலமாக ஒன்று விளங்கியது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர். இவ்வளவு உழைத்த காரணத்தால் 2021 தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வந்து தமிழகம் மீண்டும் வளர்ச்சி பாதையிலே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. கலைஞர் விட்டு சென்ற பணிகளை இன்றைக்கு தலைவர் தளபதி செய்கிற காரணத்தால் இன்றைக்கு 2021ஆம் ஆண்டு தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பேற்று இதோ 4 வருடங்கள் முடிந்து விட்டது. இன்னும் 1 வருடம் தான் இருக்கிறது தேர்தலுக்கு. கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்த செய்த சாதனைகளை தலைவர் தளபதி இன்றைக்கு கலைஞர் வழியிலே கலைஞராக தலைவர் கலைஞர் நிதியத்தை இரவலாக பெற்று இன்றைக்கு கலைஞராக தலைவர் தளபதி அவர்கள் அந்த சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு இன்றைக்கு முதன்மையான மாநிலமாக இன்றைக்கு இந்தியாவிலே திகழ்கிறது. இன்றைக்கு தமிழர்களும் உயர் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவே இன்றைக்கு தமிழகத்தை திருப்பி பார்க்கிறது. தலைவர் கலைஞர் இந்த மண்ணிலே வாழ்ந்த காலத்திலே ஒட்டுமொத்த இந்திய அரசின் தலைவர் கலைஞரை சுற்றி இருந்தது. இன்றைக்கு கலைஞர் போல் கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி ஒட்டுமொத்த இந்திய அரசில் நம்முடைய தலைவர் தளபதியை சுற்றி கொண்டிருந்ததை கேட்டால் அதற்கு காரணம் கலைஞர் 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 கலைஞர். இந்த தலைவர் கலைஞருடைய சாதனைகளை நான் உங்களிடத்திலே ஒரு சிலதை மட்டும்தான் நான் உங்களிடத்திலே பட்டியலிட்டு காட்டியிருக்கிறேன். அதாவது நான் உங்களிடத்தில் இவ்வளவு நேரம் பேசியது 125 சாதனைகளை சொல்லியிருக்கிறேன். அதுவும் எதுவென்று கேட்டால் முக்கியமான சாதனைகளை மட்டும்தான் பட்டியலிட்டு 125 சாதனைகளை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். சொல்லாதது இன்னும் பலது இருக்கிறது. இந்த தலைவன் போல் இந்த தமிழகத்தில் பலர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பலர் இருந்திருக்கிறார். ஆனால் தலைவர் கலைஞர் செய்திருக்கிற சாதனை போல் எந்த முதலமைச்சராக செய்திருக்கிறார்? இந்த தலைவன் கலைஞர் பிறந்த அவருடைய 102வது பிறந்த நாள் விழாவிலே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த தலைவராவது செய்திருக்கிறார்? இன்றைக்கு தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், சிறுபான்மை மக்கள் நாம் எங்கேயும் முடங்கி கிடந்தோம். நமக்கு கல்வியிலே முக்கியத்துவம் இல்லை, வேலை வாய்ப்பிலே முக்கியத்துவம் இல்லை. அன்றைக்கு ராஜாஜி கொண்டு வந்தாரே குலக்கல்வி திட்டம், நாம் என்ன தொழில் செய்யுமோ அந்த தொழில் செய்து கொண்டிருந்தோம். ஆனா அந்த கலைஞர் என்கின்ற ஒரு தலைவன் இந்த மண்ணிலே உதித்த பிறகு அவர் அந்த நாட்டிலே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் எல்லோரும் இன்னைக்கு இடஒதுக்கீட்டு கிடைத்தது, கல்வியிலே உயர்ந்தார்கள், வேலை வாய்ப்பில் உயர்ந்தார்கள், சமுதாயத்தில் உயர்ந்தார்கள், அந்தஸ்திலே உயர்ந்தார்கள். அதற்கு காரணம் யார்? கலைஞர் 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 கலைஞர். நாத்திகவாதி கலைஞர், பெரியாரின் பெருந்தொண்டர், பெரியாராக வாழுகிறார். கடவுள் நம்பிக்கை கிடையாது கலைஞருக்கு, இந்து மதத்தை விமர்சிக்கக்கூடியவர் என்றுதான் சொல்லுவார். ஆனால் கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில் தான் அதிகமான ஆலயங்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது.
சொன்னேன், திருவாரூர் தேர் சீரமைக்கப்பட்டது என்று. இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி செய்தது, பிராமணர்கள் ஆட்சி செய்தார்கள். அன்றைக்கு கூட ஆலயங்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் செய்யவில்லை. ஆலயங்கள் எல்லாம் அன்றைக்கு மூடி கிடந்தது. ஒரு பூத் பங்களா போல் இருந்தது. ஆனால் ஒரு நாத்திகவாதி கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்பட்டு, எல்லா தேர்களும் புதுப்பிக்கப்பட்டு, எல்லா ஆலயங்களிலும் எல்லா இந்து மத கடவுள்களுக்கும் வழிபாடுகள் நன்றாக நடந்தது. இன்னைக்கு அதைதான் தலைவர் தளபதி பின்பற்றுகிறார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று பெரியார் வைக்கத்திலே போராட்டத்தை தொடங்கி, அதன் பிறகு அனைத்து ஜாதி அர்ச்சகர் என்ற பெரியார் மாநாட்டிலே தீர்மானத்தை நிறைவேற்றி கலைஞர் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்தார். ஆனால் இன்னைக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் என்ற சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அனைத்து ஜாதியினரும் இன்னைக்கு தமிழகத்தில் அர்ச்சகராக இருக்கார் என்று கேட்டால் கலைஞர் மறையவில்லை. இதோ கலைஞரின் மறு உருவமாக தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். இப்படி பல சாதனைகள் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார். அவருடைய பிறந்தநாள் விழாவிலே இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை மட்டும் நான் பேசினேன். எனவே தலைவர் கலைஞருடைய இந்த 102வது பிறந்தநாள் விழாவிலே அவரை வணங்குவோம், அவர் புகழ் பாடுவோம். வாழ்க தலைவர் கலைஞர், வளர்க திமுக, இன்னும் வளர வேண்டும், திமுக இன்னும் வளர வேண்டும். மெரினாவிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற கலைஞர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். 102வது பிறந்த நாள் விழா, முத்தமிழறிஞர் கலைஞருடைய 102வது பிறந்தநாள் விழாவிலே சபதமேற்போம். சமீபத்தில் கூடல் மாநகரம் மதுரையிலே நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் 27 தீர்மானங்களை நிறைவேற்றி நம் தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், தேச தலைவர் 2026 மீண்டும் அந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய தன்மான தலைவர், பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டிலே பேசிய எழுச்சி உரை, தயாராவோம், தேர்தலுக்கு தயாராவோம், தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கிறார். சிறப்பான மண்டல பொறுப்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்கிறார். நம்முடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் சிறந்த களப்பணியாளர்கள் தான். அனைத்து நகர ஒன்றிய பேருக்கழக செயலாளர்கள் சிறந்த களப்பணியாளர்கள். அன்பகத்தின் அண்ணன், அறிவாலயத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்கொழுந்து, கழக இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர், அருமை இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே தயாராகும் இளைஞர் பட்டாளமே. இந்த தேர்தல் மிகப்பெரிய தேர்தல், மிக முக்கியமான தேர்தல். தலைவர் கலைஞருடைய 102வது பிறந்தநாள் விழாவிலே சபதம் ஏற்போம். இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். இத்தனை நாள் பங்காளிகள் மோதிக்கொண்டிருந்தோம், திமுக அதிமுக, அவ்வளவுதான். இப்பொழுது ஒரு பகையாளி வந்திருக்கிறார். எந்த கூட்டத்தை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று பெரியார் தன் உயிரை தியாகம் செய்து மூத்திர சட்டியோடு சாகும் வரை பிரச்சாரம் செய்தார். ஆரிய கூட்டத்தை, இந்த நாட்டை விட்டு அந்த பிராமண கூட்டத்தை விரட்ட வேண்டும் என்று அண்ணா போராடி கலைஞர் அந்த கூட்டத்தை விரட்டினார். இன்றைக்கு அந்த கூட்டம் கைபர் கணவாய் வழியாக அன்றைக்கு ஆடு மாடுகள் நடுவிலே பெண்களின் முதுகுக்கு பின்னால் ஆரிய கூட்டம் உள்ளே நுழைந்தது போல் தமிழுக்குள் மொள்ளமாக தங்களுடைய வேரி ஊன தயாராகிவிட்டது பிஜேபி ஆரிய கூட்டம். அதை தலைவர் தளபதி ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார். இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். எனவே இந்த தேர்தலிலே அவர்கள் ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கிற காரணத்தால், அவரிடத்தில் இடி, அமலாக்கத்துறை இவைகளெல்லாம் வைத்திருக்கிற காரணத்தால், சிபிஐ, லஞ்ச ஒழிப்புத்துறை இவெல்லாம் அவர் கையில் வைத்திருக்கிற காரணத்தால் இன்றைக்கு ஊழல்வாதிகளாக இருக்கிற அதிமுக, இன்னும் பல கட்சி தலைவர்கள் எல்லாம் நீங்கள் செய்திருக்க ஊழலை உங்களை கைது செய்வோம் என்று அவர்களை மிரட்டி அவர்களோடு கூட்டணி சேர்ந்து அவர்களை ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திமுக வீழ்த்த வேண்டும் என்று நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதை முக்கியம் என்பதை விட நம் திராவிட மண்ணை ஆரிய கூட்டமிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 2026 தேர்தலில் தலைவர் தளபதி, நாளைய தமிழக மன்னன் உதயநிதி சொன்னது போல் 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற வேண்டும். தனி பெரும்பான்மையோட திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். தலைவர் தளபதி 2வது முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்க வேண்டும். மீண்டும் துணை முதலமைச்சராக நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும். நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக வந்து திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி நடத்தி மக்களுக்கு இன்னும் நன்மை செய்து ஆரிய கூட்டத்திற்கு சாவுமணி அடிப்போ, ஊழல்வாதிகளை இந்த மண்ணிலிருந்து விரட்டுவோ, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில்
உதிக்கட்டும் உதிக்கட்டும் 2026 தலைவர் தளபதி தலைமையில் அண்ணன் உதயநிதி முன்னிலையிலே உதயசூரியன் உதிக்கட்டும் என்று தலைவர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவிலே சபத ஏற்போம். தலைவா தலைவா, உன் புகழ் எப்படி பாடுவது? உன் புகழ் பாடுவதற்கு நேரம் பத்தாதே தலைவா. கண் மூடினால் இன்றைக்கு அந்த திரைகளிலே நீதான் இருக்கிறாய் தலைவா. உன்னுடைய பேச்சுக்கள், நீ மஞ்சள் துண்டு போட்டு நடந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி, இன்றைக்கும் முரசொலி பிரிக்கும் பொழுது கலைஞரின் உடன்பொறுப்பு கடிதம் இருக்காதா என்று பார்க்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது தொண்டர்களிடத்திலே, உடன்களிடத்திலே. எங்களை விட்டு நீ மறைவில்லை தலைவா, எங்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 102வது பிறந்த நாள் விழாவிலே தலைவர் கலைஞர் புகழ் பாடுவோம். வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ், வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ், ஓங்குக தலைவர் கலைஞரின் புகழ், ஓங்குக தலைவர் கலைஞரின் புகழ், ஓங்குக தலைவர் கலைஞரின் புகழ். தலைவர் கலைஞரின் இதய திரவலாக பெற்றிருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையில் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் முன்னணியிலே மக்கள் பணியாற்றுவோம், கழக பணியாற்றுவோம். 2026 மீண்டும் சென்ட் ஜான்ஸ் கோட்டையில் கழக கொடி பறக்கட்டும். 2026 தலைவர் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சர், இந்த நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர் என்ற தலைவர் கலைஞரின் 102வது பிறந்த நாள் விழாவிலே சபதம் ஏற்போம். வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ், வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.